ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எங்களுக்கு தலை தீபாவளி. ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்ருவோம், நல்லெண்ணெய். இதே சாக்கில் 4 அடி போட்டு விட்ருவோம். நல்லா அரட்டை அடிச்சுட்டே வந்து நாங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தோம். அதுவும் எண்ணெய் தேய்க்கும் போது என்ன பார்த்து தேய் கீழே சிந்திர போகுது, அங்கே என் ட்ரெஸ்ஸில் வந்து கொட்டிட போகுது, அப்படி இப்படின்ட்டு ஓவராக தான் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படியோ ஒரு வழியாக வந்து எண்ணெய் தேய்ச்சி முடிச்சிட்டோம். எண்ணெயெல்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டோம். அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீரெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு அவுட்ஃபிட்லாம் போட்டு பார்த்துட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி குடல் குழம்போட வச்சு முடிச்சாச்சு. நானும் சரி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். கேமராவை பிடிச்சிட்டு அவர் வாயிலிருந்து வார்த்தையே வரல. கடைசியாக இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ஒன்றே ஒன்று சொன்னார். இட்லியும் குடல் குழம்பும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படி தான் சொன்னார். பட்டாசு வைக்கிறதுலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சின்ன வயசுலேயே போயிடுச்சு. இது வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து தீபாவளிக்கு வந்து பலகாரம் செய்யலான்னு சொல்லிட்டு முந்தின நாள் தான் வந்து முறுக்கு அப்புறம் லட்டு குலோப் ஜாம் எல்லாம் பண்ணியிருந்தோம். அம்மா செய்கிற முறுக்கும் லட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காதுல்ல, எல்லாத்துக்கும் அம்மா செய்கிறதுனா தனி ஸ்பெஷல் தான். அதெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியும். தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்டு? முறுக்கு, ஓகே, லட்டு, குலோப் ஜாமுன். சூப்பரா. பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக அம்மா வந்து இதெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. மாப்பிளைக்கு வந்து தலை தீபாவளி விருந்து போட்டாச்சு. அப்படியே ஒன்று சொல்கிறீங்களா? இது வந்து மீன் ரோஸ்ட், முட்டை பாயில் பண்ணது. இது வந்து ஈரல் வறுவல், சிக்கன் வறுவல், குலோப் ஜாமுன், லட்டு, அப்புறம் சுவையான மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிடுங்க, அப்படியே கூச்சப்படாமல் சாப்பிடணும். வரும், போடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நாங்கள் 2 பேரும் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கி நல்லா எழுந்திரிச்சோம். அப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. சரி நாங்கள் கூலி படத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து டிக்கெட்டே கிடைக்கல. சாரி டியூட் படத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து டிக்கெட்டே கிடைக்கல. நாங்கள் நேற்றே வந்து புக் பண்ணலான்னு இருந்தோம், அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் என்ன அக்கா ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து இன்னைக்கு டே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப நாளாக யோசிச்சு வீடியோ எடுக்கலாமா, வீடியோ போடலாமா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சு தான் வந்து கடைசியாக சரி நம்மளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களோட லைஃப்பும் வந்து உங்களோட ட்ரீம்ஸில் இருக்கிற தடையெல்லாம் வந்து உடச்சி எரிஞ்சிட்டு ட்ரீம்ஸை நோக்கி போகிறதுக்கான கலர்ஃபுல்லான ஒரு தீபாவளியாக இருக்கணும். ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.